சரி, என்னங்க நீ என்ன திருமணம் செய்துக்கணும்னா ஆனாலும் நிபந்தனை. ஆமாங்க, அத பாத்தீங்களா? அழகான வெள்ள மண்டபம். ஆமாங்க, அது பக்கத்துல ரெண்டு குள்ள மண்டபம். ஆமாங்க, அது பக்கத்துல பள்ள மண்டபம். அங்க வந்தா நைட் 12 மணிக்கு தாலியாடு வாங்க. சத்தியமா நான் காத்துக்கிறேன். சத்தியமாங்க. அண்ணனையும் பார்த்துட்டேன், தம்பியும் பார்த்துட்டேன், இருவரையும் பார்த்து அழிக்க வேண்டும். உனக்கு தானே எனக்கு பார்த்து நான் இருவரும் சென்ன திருமகள் திருமணம் செய்து வைக்க 5 மாசம் 2 எனக்கு மட்டும்தான் சொந்தம். வேணுமா? அழகாக பெண்ணுக்கு அழகாக கண்ணி வளர்ந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகா கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகா கொண்டு மலர் கொண்டு மதி உண்டு
கண்கள் நான்கும் மயங்குதம்மா பெண்ணின் நினைவாக பெண்ணின் நினைவாக கண்டு மலர் கண்டு மதி உண்டு அழகாக கண்ணுக்கு அழகாக கண்கள் நான்கும் மயங்குதம்மா பெண்ணின் நினைவாக பெண்ணின் நினைவாக எனக்கு மட்டும்தான் சொந்தம். சரி, 2 பேருக்கு நான் வேணுமா? போட்டி உங்களுக்குள்ள போட்டிங்க. முதல் வால் பேச்சு. ஆமாங்க. அந்த வால் சண்டையில யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க பேச மாட்டீங்க. சீக்கிரம் வால் எடுங்க. தம்பி பெண்ணை பார்த்து நான் நீயே வயசானவன் ஏது ஒருத்தர் நிற்கவே முடியலையா? அவனுக்கு 9 கேக்குமா கொடுக்க முடியுமா? முடியாதா? 5 வயது 10 வயது பங்காளி 20 வயது சரிசமா நீங்க ஜெயிச்சிட்டீங்க. இரண்டாவது போட்டி குத்து சண்டை போடுங்க. குத்து சண்டை. ஆமா. பாவிகளா, ஒரு பெண்ணை பார்த்து நடந்துட்டீங்க. ஆவது பெண்ணால், அடிவது பெண்ணால், சாவது பெண்ணால், சகலம பெண்ணால். ஒரு பெண் நினைத்தால் இதே வரனால் வீணை மீட்டுவாள், விசத்தையும் கலக்குவாள். இந்த தந்தை பார்க்கணும். அப்பா படைத்து அவர்களை எழுப்பவர்கள் அடுக்கி வைத்தேன். இதுவரை காணவில்லை. அழித்து விட்டாளா இல்லை என்று ஒன்றுமே புரியவில்லையே. விரோதமை காணவில்லை. அங்காசவை காட்டி இருவரும் மயக்கி யாரும் பார்த்து நடந்து காணுங்க. இதை என்ன நம்ப சொல்றேன்? சத்தியமா சத்தியமாப்பா, என்னால் நம்பவே முடியாது. நிஜமா நீ எப்படி செய்திருப்பாய்? அவர்களோ அசுரர்கள் உன் மீது மயங்கி அவர்களை அழித்து விட்டா என்று உழைக்கின்றார். ஆமாப்பா, நம்பிக்கை கிடையாது. என்னப்பா நீ கூறுகின்ற வார்த்தை விதையிலும் விதையாக இருக்கின்றது. சரி, அங்க எப்படி அங்காசங்களை காட்டுங்களோ இளமையாவும் இனிமை காணும் இளமையாவும் இனிமை காணும் இன்பம் யாவும் கண்டிட தோணும் யார வண்ணங்கள் இளமை
கண்டிட தோணும் ஒய்யார வண்ணங்களால் இளமை டாடாடாடாடாடாடா இளமை டாடாடாடாடாடா. அப்பா உடைய ஆடல் பாடலே நான் மெய்மறந்து விட்டேன். இருந்தாலும் அப்படித்தான் உடைய அழகை காட்டி அவர்களை மெய்மறக்க செய்து அழித்து விட்டாய் என்று வைக்கின்றார். இப்போது எனக்கு நம்பிக்கை பிறந்து விட்டது. சரி, நான் போறேன். அப்பா இருந்தாலும் என்ன ஏதோ தெரியவில்லை, உன் மீது எனக்கு ஆசை பிறந்து விட்டது. ஆசையா? என் மீதா? அப்பா நீங்கள்தான் என்னுடைய தந்தை, நான் தான் உன்னுடைய மகள். வேண்டாம் சொன்னா கேளுங்க. இந்த உலகத்திலே அனைத்து உயிர்களையும் படைக்கின்றேன். அனைத்து உயிர்களையும் தந்தையாகவும் தாயாகவும் பாவித்து விட்டால் அம்மா சரஸ்வதி இருப்பாங்க. அங்க போ. இருந்தாலும் உன் மீது ஆசைப்பட்டு விட்டேன். என்னுடைய ஆசையை தீர்த்து விட்டேன். முடியாது. ஒரு அழகிலே மயங்கி விட்டு என்னை கட்டி அடைத்து ஒரே ஒரு முத்தம் கொடுத்து விடு. முடியாது. காதலிக்க அழைக்கிறேன். ராசாத்தி கட்டி ஒரு முத்தாயேந்தி அன்பி அருகே வாயேண்டி ராசாத்தி கட்டி ஒரு முத்தாயேந்தி. விடமாட்டேன், உன்னை விடவே மாட்டேன். சரி, அது தெரிந்து கைலாயம் அங்கு சென்றால் தக்க பதில் கிடைக்கும். அப்போ பார்வதிக்கு இடபாகம் அளித்தவன் சிவமே சிவமே பரிகளை நிறைய படைத்தவன் சிவமே சிவமே. ஓம் நமச்சிவாய நமகே. ஓம் என்னும் பிரணவத்தின் உட்பொருளாகி ஓங்கார சக்திக்கு சமீபனாகி சிவத்துள்ளும் சர்வமும் சித்தியாகி பூலோகம் புவலோகம் சுபலோகம் தபலோகம் மகாலோகம் சத்தியலோகம் என்று சொல்லப்பட்டு மேலே லோகமும் அதலம் விதலம் சுதலம் தலாதலம் ரசாதலம் மகாதலம் பாதாளம் என்று சொல்லப்பட்டு கீழே லோகமும் ஆகிய 14 லோகங்களை படைத்து
சரம் அசரம் என 2 வகையாக பிரித்து அண்டசம், ரூபசம், உப்பசம், சராயுசம் என்று சொல்லக்கூடிய 4 வகை யோனி, 7 வகை தோற்றம், 84 ஜீவ கொடிகளை பறித்து அஜீவ கொடிகளிலே உள்ள புறமும் நிறைந்து பசு என்பது உயிர், பதி என்பது கடவுள், ஆணவம் என்பது கண்மம், மாயை என்பது பாசம். அப்பாசத்தை அழித்தால் இந்த ஆண்டவனை அடையலாம் என்ற சித்தாந்தத்தை விலக்கி பிறப்பு இறப்பு என்பதை முறையாக்கி வெள்ளியங்கிரி வேந்தனாய் நந்தி காவல் புரிய ஈசன் இருந்தாலும் என் மனைவி பார்வதாவை காண வேண்டுமே. கண்ணி பார்வதா, தந்தையும் தாயை போல் அவன் இருப்பானோரு, தந்தையும் தாயும் அவனுக்கு இல்லையே. அண்ணா தொடங்கி என்ன வரையோ ஆடுகிறான் இல்லையே. வணக்கம். ஒன்றானது உலகம், இரண்டானது சூரியன் சந்திரன், மூன்றானது மும்மூர்த்திகள், நான்கானது வேதம், ஐந்தானது பஞ்சபூதங்கள், ஆறானது சாஸ்திரங்கள், ஏழானது அலைகடல் 7, எட்டானது அஷ்டவசுக்கள், ஒன்பதானது நவகிரகங்கள், பத்தானது தாயின் வயிற்றில் கரு வளர்வதோ மாதம் 10, 11 என்பது நிகழ்ந்து, 12 என்பது வருடத்திற்கு ஒருமுறை பொறுக்கும் குறிஞ்சி மலர்,
குறிஞ்சி மலருக்கு உகந்தவனோ முருகன். முருகன் தந்தையோ சிவன். சிவன் ஏறக்கூடியதோ ரிஷிபம். ரிஷிபத்தை படைத்தவனோ பிரம்மா. பிரம்மாவின் மனைவியோ சரஸ்வதி. சரஸ்வதி கையிலிருப்பதோ வீணை. வீணை கூறியவனோ நாரதன். நாரதன் செய்வதெல்லாம் கலகம். கலகத்தை படைத்தவனோ தக்கன். தக்கன் மனைவியோ ஈஸ்வரி. ஈஸ்வரி கையில் இருப்பதோ கபாலம். கபாலத்திற்கு உரியதோ உதிரம். உதிரத்திற்குரியவர்களோ அரக்கர்கள். அரக்கர்கள் செய்வதெல்லாம் அக்கிரமம். அக்கிரமத்தை அழித்தது திருச்சக்கரம். சக்கரத்திற்குரியவனோ விஷ்ணு. விஷ்ணு அவதாரமோ 10. 10 தலை கொண்டவனோ ராவணன். ராவணை வம்சத்தோ ராமன். ராமன் கையில் இருப்பதோ சேது. சேது என்றால் ஆழி. ஆழி என்றால் அலைகடல். அலைகடல் விட்டிருப்பார்